தெரியும்னு சொன்னா அவ வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட யார லவ் பண்றா என்ன ஏதுன்னு விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கணும். நான் அவளுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி புரிய வச்சிருப்பேன். ஆனா நீ என்னமோ பெரிய மனுஷி மாதிரி நீயா முடிவெடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியே. உன்னை நம்பினதுக்கு என்ன முட்டாளாக்கி இப்படி நிக்க வச்சுட்டல. அம்மா தயவு செஞ்சு கோவத்தை வார்த்தை விடாதீங்கம்மா ப்ளீஸ். நீ என்னடா உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வர? அப்போ இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போட வச்சு என்ன ஏமாத்தினது சரியா? என் பொண்ணு இப்படி நிக்க வச்சிருக்கா அது சரியா? எந்த சொத்து பத்தும் இல்லாத இந்த மாதிரி ஒரு பையனை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நியாயமாடா? ஏதோ சின்ன புள்ள மாதிரி ஆசைப்பட்டான்னு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவ வாழ்க்கையே நாசமாக்கிட்டியே. சின்னமா பேசின்னு இருக்கீங்க நீங்க. இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுக்குது. அவங்க கல்யாண வாழ்க்கை கூட வாழ ஆரம்பிக்கல. அதுக்குள்ள அவ கஷ்டப்படுவா அது இதுன்ட்டு எதையாவது கற்பனை பண்ணி இப்படி சாப்பிட்டு இருக்கிறீங்க. இது சாபம் இல்ல, பயம். ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சுட்டாளே. அத்தை அது இல்ல அத்தை. வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலைமையில நான் இல்ல. நீ விளையாடி இருக்கிறது என் பொண்ணோட வாழ்க்கையில. இதுக்கு எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே நீ அனுபவிப்ப. அத்தை அன்பரசி, இதுக்கப்புறம் நீ என்னைக்குமே ஆன்ட்டியோட மனசுல இடம் பிடிக்கவே முடியாதுடி. இந்த வீட்ல இனி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஆட்சி தான். சார், கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க 2 பேரையுமே தனியா அனுப்பி வைக்க கூடாது. வாங்க நாம போய் அவங்கள வீட்டுல விட்டுட்டு வருவோம். இல்ல அன்பரசி, அம்மா ஏதோ கோவத்தை. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா. வா பாத்துக்கலாம், நான் இருக்கேன்ல. நானும் உங்க கூட வரேன். நானும் மாப்பிள்ளையோட என்ன பார்த்ததே இல்ல. வா போய் பாத்துடலாம் வா. அக்கா, சுபாவை நாங்க விட்டுட்டு வரோம். சரி அன்பு, போயிட்டு வாங்க. வா சுபா, வா. மாப்பிள்ள ஒன்னும் வருத்தப்படாத, வா. வாங்க சார். என்னது இது? சந்திரா பையனும் கூட ஒரு பொண்ணும் மாலையும் கழுத்துமா நிக்கிறாங்க. ஐயோ, நமக்கு தெரியாம கல்யாணம் எதுவும் பண்ணி வச்சிட்டாலோ? அன்பரசி வாமா. கொடுமா, நான் கூட்டிட்டு வரேன். சந்திரா, இந்த வர. சந்திரா, என்னம்மா இது? புள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமா அண்ணே. சொந்த பந்தம் எங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? ஒரு மரியாதையே இல்லாம போயிடுச்சே. அண்ணே, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் அண்ணே. சரி, உள்ள வாங்க. சரி, நீங்க உள்ள வாங்க. உள்ள போங்க, வா. வாடியம்மா, சாமி கிட்ட வந்து முதல்ல விளக்கேத்து வா. விளக்கேத்துமா.
அன்பரசி, பாலும் பழமும் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வந்து குடுமா. சரி. ஆ, அம்மா, இத நான் கொடுக்கலாமா? இல்ல, பொதுவா மாப்பிள்ளைக்கு அத்தை முறை இருக்கிறவங்க தான் இத கொடுப்பாங்க. அதான் நான் இருக்கேன்ல. ஆ, இவங்க மனோஜோட அத்தை முறை. ம்ம். அத்தைங்கிறது இப்பதான் தெரியுதாக்கும். எங்க கிட்ட எல்லாம் சொல்லாமலையே உங்க பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டீங்க. இதான் நீங்க நாத்தனாருக்கு கொடுக்கற மரியாதையா? ஆ, ஐயோ, நீங்க அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்கம்மா. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் அவசர அவசரமா எல்லாமே நடந்துருச்சு. அதனாலதான் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னதான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி தான் இருக்கட்டும், சொந்த பந்தம்லாம் வேணான்னு ஒதுக்கி வச்சிருவீங்களா? எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கெல்லாம் வரமாட்டோம் நான் சொல்லியிருப்போம். எங்களோட ஆசீர்வாதம்லாம் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஐயோ, நீங்க ஏமா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி வேணும்னுலாம் எதுவும் பண்ணலமா. நீங்க எங்க எல்லாரையும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பெரியவங்க நீங்க, உங்க ஆசீர்வாதம் அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா வேணும். அதனால பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணி மனோஜோட அத்தைங்கிற முறையில அவங்களுக்கு நீங்க தான் பாழும் பழமும் கொடுக்கணும். என்ன பண்றது? நீங்க வேணும்னா சொந்த வேணான்னு நினைக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க முடியுமா? ஒரு வகையில எங்க அண்ணன் குடும்பம் தானே இது. தீர்க்க ஐசா இருங்கப்பா. இந்தாங்க, முழுசா குடிச்சிடாதடா, பாதி குடிச்சிட்டு அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொடு. புடிமா. ஆ, இந்தாமா, இந்தம்மா, இத நீ அவனுக்கு ஊட்டு, அவன் உனக்கு ஊட்டுவான். எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்லைங்க, கல்யாணத்தில் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்கு. இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பா ஆ, சாப்பிடலாம். ஏமா பொண்ணு, உன் பேர் என்ன? சுபா. உனக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியுமா தெரியாதா? ஆ, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே சமைப்பா. ஆ, அப்ப இனி எங்க அன்னிக்கு வேலையே இல்ல. சூப்பர் சூப்பர் அண்ணி, இனிமே நீயே எல்லாத்தையும் பார்த்து பெல்லமா. ஆ, ஆமாமா, மருமகனா அதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். சரி சரி, தடவையா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க, நீ நல்லா சமைப்பேன்னு வேற சொல்றாங்க. நீ சமைக்கிறத நாங்களும் பார்க்கணும்ல, அதனால எங்களுக்கு போய் ஏதாவது சமைச்சு கொண்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அத அவங்க கேக்குறாங்களே சுபா. போ, போ. இப்ப என்ன பண்றது? ஐயோ, சுபா தனியா என்ன பண்ண போறானே தெரியலையே. நாம எப்படி உள்ள போறது? அம்மா, கொஞ்சம் தண்ணி இருமா. இருங்க, நானே எடுத்துக்கிறேன். இத கொடுங்க, நான் உள்ள வச்சிடுறேன். போ. அப்புறம் தம்பி, நீங்க எல்லாம் எந்த ஊருப்பா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணி. சரி, பயப்படாத. வரிசையா நான் சொல்ற மாதிரி பண்ணு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடை எடுத்து வை.
நாங்க என்னத்த பண்றது? ம். சுத்தமா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ம். ஆஹா ஓஹோன்னு மெச்சிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ சுமாராவது இருக்கு. இப்போதைக்கு இது போதும். போக போக கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோ, சரியா? சரி சந்திரா, எனக்கு வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி. இன்னத்தை அப்புறமா தரேன். வரவா? மாப்பிள, வீட்ல பொருள்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இப்ப நீங்க கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் ஆனதுக்கு அப்புறமும் 3 பேரும் இந்த சின்ன வீட்ல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. எப்படி இங்கே போய் வாழ முடியும்? விஸ்வா, ஆ? பேசாம நம்ம இவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடலாமா? சார், நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த வீட்ல எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களோட இந்த நிலைமை இப்படி நிரந்தரமா இருக்க போறது இல்ல. கூடிய சீக்கிரமே நீங்க எதிர்பார்க்கறதை விட நல்ல வசதியா உங்க தங்கச்சி என்னால நல்லா பாத்துக்க முடியும். அது தெரியும் மாப்ள. சீக்கிரமே நீங்க நினைச்ச மாதிரி அந்த இடத்துக்கு வந்துருவீங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அண்ணே, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிடா. அன்பரசி, நம்ம சார். கிளம்பலாமா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டில் தேடிட்டு இருப்பாங்க நம்மள. சரிங்க சார். இங்க பாரு சுபா, இதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு மருமகளா நீ எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது பெருசு பண்ணாம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு கத்துக்கோ. எல்லாம் போக போக சரியாயிடும். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணு. ஏய் சுபா, அழாத சுபா. சுபா, என்ன இதெல்லாம்? நாங்க இங்க பக்கத்திலே தானே இருக்கோம். ஒரு ஃபோன் பண்ணா வந்துட போறோம். இங்க பாருமா, என் தங்கச்சி இப்படிலாம் அழக்கூடாது, சரியா? கண்ணத்தோட தொடச்சுக்கோ. எங்க கொஞ்சம் சிரி சிரி. எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா? எப்போதும் இப்படிதான் இருக்கணும், சரியா? சரி சுபா, நாங்க வரோம். மா, பாத்துக்கோங்கம்மா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். உங்க பொண்ணு அங்க இருக்கிறத விட நான் நல்லாவே பாத்துக்குவேன். எந்த குறையும் வராதுப்பா. ம். சரி. சரிங்க, நாங்க வரோம். வரோம் மாப்பிள்ள. வர மாப்பிள. வாடா. டேய் விஸ்வா, நம்ம தங்கச்சி எப்படி அந்த வீட்ல வாழ முடியும்? அவங்க வீட்டை பார்த்தல, ரொம்ப சின்னதா இருக்குடா. நம்ம வீட்ல அவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு அவங்க போய் கஷ்டப்பட மாட்டாளா? அவ எப்படி அங்க வாழ போறான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. அண்ணே, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதண்ணே. சுபா அதெல்லாம் சமாளிச்சுப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவன் மனோஜை காதலிச்சிருக்கா. அவங்களுக்குள்ள அந்த காதல் இருக்கும்போது இந்த வசதி வாய்ப்பெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாதுண்ணே. அது அவங்களுக்கு தேவையும் படாது. அது இல்லடா, என்ன மாதிரி குடிசையிலே பிறந்து வளர்ந்துட்டு மாளிகைக்கு வந்தா பிரச்சனையே இல்ல. ஆனா சுபா பிறக்கும் போதே வசதி வாய்ப்புகளோட மாளிகையில பிறந்து வளர்ந்த பொண்ணுடா. இப்போ திடீர்னு இப்படி ஒரு வீட்டுல அவ எப்படி வாழ போறான்னு நினைச்சா எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குடா. அண்ணே, சுபா அதெல்லாம் பார்த்துப்பாண்ணே. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அன்பரசி, என்ன அமைதியாவே வர? இல்ல சார், எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும்னு தான் இவ்ளோ கஷ்டப்பட்டோம். ஆனா எல்லாம் இப்போ தப்பா போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் அன்பரசி? அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. அது இல்ல சார், கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சாலும் அத்தை அவங்க 2 பேரையும் ஏத்துக்கல. கல்யாணம் ஆகி முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள
ஆரத்தி கூட எடுக்க விடாம திரும்ப அனுப்புனதை நினைச்சுதான் என் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. அங்கதான் அந்த பிரச்சனைன்னு இங்க வந்து பார்த்தா மனோஜோட அத்தை அதிகாரம் பண்ணிட்டு வேற மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் சமாளிச்சு சுபா எப்படி வாழ போறான்னு நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அத்தை சொன்ன மாதிரி சுபா ஒரு கட்டத்துல கஷ்டம்னு வந்து நின்னுருவாளோன்னு வருத்தமா இருக்கு. அன்பரசி, இப்போ எதுக்கு நீ நெகட்டிவாக யோசிக்கிற? ஆ, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் தப்பாக ஆகாது. மனோஜ் சுபாவை நல்லபடியாக பார்த்துப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்கு. மற்ற யாரை பற்றியும் யோசிச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? பூ ரெடியாமா? இதோ வரேன் அண்ணே. கொண்டு வாங்க, கொடுங்க. பழத்தட்டை கொடுமா. இந்தாங்க, இதை எடுத்துட்டு போங்க. பாலை கொண்டு வாங்க. இந்தாங்க அண்ணி. கொடுங்க. கொடுங்க அண்ணி. இந்தாம்மா பால், சாப்பிடுங்க. சரி. இந்த மனோஜ் பையன் எங்க போனான்னு தெரியல. வெளியில தான் இருப்பான், வா போய் பாத்துட்டு சரிம்மா, வந்துடலாம். நான் இருமா, மனோஜை வர சொல்றேன். நாங்க போய் மனோஜை கூட்டிட்டு வந்துடுறோம். வாங்க. என்னடா அது மனோஜ்? பார்த்தா தெரியல, கட்டிலு. அது தெரியுது, அதையே வெளியே இருந்து எடுத்துட்டு வர? அதுவா, பக்கத்து வீட்ல இருந்து வாங்கிட்டு வரேன். பக்கத்து வீட்ல இருந்தா? ஆ, ஏ மனோஜ், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாராவது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பக்கத்து வீட்ல இருந்து கட்டில கடன் வாங்கிட்டு வருவாங்களா? என்ன பண்றது சுபா, நம்ம வீட்ல கட்டில் இல்ல. நீ கட்டில படுத்து பழக்கப்பட்டவ, உன்னை எப்படி தரையில படுக்க வைக்கிறது? அப்போ டெய்லி இந்த மாதிரி கட்டில கடன் வாங்கிட்டு தான் வருவியா? வேற வழி இல்ல சுபா. நம்ம கட்டில் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஆக மொத்தத்துல இந்த வீட்ல ரெண்டே பாய தவிர வேற எதுவும் இல்ல, அப்படித்தானே? இந்த நிலைமையில வீட்ல எதுவும் இல்லன்னு என் அண்ணன் கேட்டப்போ சார் அவ்வளவு ரோஷமா பேசுனீங்க. இப்ப எங்க அண்ணன் சொன்னது சரியா தானே இருக்கு. அட்லீஸ்ட் இதை அப்பவே சொல்லியிருந்தா அவங்க போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. என்ன சுபா பேசிட்டு இருக்க? அவங்க கிட்ட போய் இதெல்லாம் என்ன கேட்க சொல்றியா? நான் அப்படி கேட்டா அது வரதட்சணை வாங்குற மாதிரி ஆயிடாது? நீ ஏன் அப்படி நினைக்கிற? இது ஊர் உலகத்துல நடக்காதது எதுவும் இல்லையே. இப்பவும் பொண்ணு வீட்ல இருந்து சீரன் இதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி எனக்காக என் வீட்ல இருந்து செய்யறாங்கன்னு நினைச்சுக்கோ. இப்படி பக்கத்து வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்டில கடன் வாங்குறதுக்கு பதிலா என் சொந்த அண்ணன் கிட்ட இருந்து வாங்குறதுல எந்த தப்போ அவமானமோ இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு சுபா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது வேற, இது வேற. நீ இப்படி புரியாம பேசிட்டு இருக்காத. என்னதான் உன் அண்ணனுங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட என்ன கேட்டு வாங்கணுங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. இப்ப நான் அவங்க கிட்ட இதெல்லாம் போய் கேட்டேன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க சுபா? ஒரு கட்டில் வாங்க கூட எனக்கு வழியில நினைக்க மாட்டாங்க. எதுவும் இல்லைனாலும் இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்க பார் சுபா, என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சுதானே லவ் பண்ண, கல்யாணமும் பண்ண. அப்புறம் ஏன் இந்த மாதிரி வந்தனைக்கே ஆரம்பிக்கிற? யாரு? நான் ஆரம்பிக்கிறேனா? எப்பா சாமி, இனிமே நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல, போதுமா? ஆனா தயவு செஞ்சு இந்த கட்டில முதல்ல எங்க இருந்து வெளியே எடுத்துட்டு போயிடு.
அத பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலா வருது. நான் வெறும் தரையில கூட படுத்துக்கிறேன். ஆனா நீ இப்ப கடனா வாங்கிட்டு வந்த இந்த கடன் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. சரி சரி, நீ கோவப்படாத, நான் அதை எடுத்துட்டு போயிடுறேன்னு. நீ டென்ஷன் ஆகாத. டேய் மனோஜ், நீ ஏன்டா இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, கட்டில் கடன் வாங்கி வந்தது அவளுக்கு பிடிக்கலையா. கட்டில் கடன் வாங்கி தான் ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தணுமான்னு கேட்டு அதை திரும்ப கொடுக்க சொல்லிட்டா. அதான பார்த்தேன். என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஒன்னும் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். இதுக்குதான் சந்திரா, நம்ம தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏத்த பொண்ணா பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்றது. அவ வசதியான வீட்ல இருந்து வந்த பொண்ணு இன்னைக்கு கட்டில் இல்லைன்னு சண்டை போடுறவ நாளைக்கு கட்டிக்கிட்டவனே சரியில்லைன்னு சண்டை போடுவா. என்னம்மா இதெல்லாம் எங்க தான் போய் முடிய போகுதோ தெரியல. என்னமோ பண்ணுங்க போங்க. மா, நீ போய் படுமா. என்னடா இதெல்லாம்? போமா.